ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 50ல எடிட்டோர் பாலி பார்க்க போகிறோம் சரியா. ஆக்சுவலி சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1000 வீடியோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போட்டேன். ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு டைம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. டோன்ட் ஃபீல், இன்னும் ஒரு 50 இயர்ஸ் இல்லைன்னா 100 இயர்ஸ்க்குள்ளாடி நான் வந்து ஒரு 1000 வீடியோ கவர் பண்ணிடுவேன் சரிங்களா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டோர் பாலியில் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம் சரியா. ஸோ மேக்ஸிமம் வீடியோலாம் போட பார்க்குறேன் சரியா. ஜஸ்ட் சும்மா சொன்னேன் ஓகேவா. அதில் வேர்டெக்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் லேர்ன் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம அதோட பேலன்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்க போகிறேன், ஒரு கியூப் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன். செட் F4 ஓகே. F4 ஆன் பண்ணி வச்சு தான் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், F4 ஆன் பண்ணாமல் டிசைன் பண்ணவே கூடாது சரியா. ரூல் இருக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேவா. ஸோ ஒவ்வொரு ரூலை நம்ம ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ எட்ஜட் ஃபேஸஸ் எனி டைம் ஆனில் தான் இருக்கணும் ஓகேவா. சரி. ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா எடிட்டோர் பாலியா இதை மாற்றிக்கிட்டு வேர்டெக்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வேர்டெக்ஸில் நம்ம எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட் செலெக்ஷன் பார்த்தோம், பெயிண்ட் செலெக்ஷன் இதெல்லாம் பார்த்தோமா. பெயிண்ட் செலெக்ஷன் நான் ஆக்சுவலி பார்க்கல கரெக்டா. சரி ஓகே பார்க்கலாம் அப்புறம். சரி. ஸோ இதில் நம்ம எது வரைக்கும் என்னன்னு பார்த்தோம், டிட்டாச் வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன் கரெக்டுங்களா. சரி. ஸோ இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்லைஸ், ஸ்ப்ளிட், ஸ்லைஸ் அண்ட் ரீசெட் பிளைன், குயிக் ஸ்லைஸு, கட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாங்க இந்த இந்த பட்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸில் இருக்கிற டெக்ஸ்ட்டு எல்லோ கலரில் இருக்குது. ஆனால் இந்த ஸ்லைஸ் இந்த ரீசெட் பிளைனில் மட்டும் எப்படி இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா அதை ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஸ் ஆகாது சரியா, டிசேபிளாக இருக்குது. அது ஏனபிள் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ப்ளிட்டும் இந்த ஸ்லைஸ் பிளைனும் ஆன் பண்ணணும். புரிஞ்சுங்களா. ஸ்லைஸ் அப்படின்னா என்ன, ஐ திங்க் ஸ்லைஸ் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணுறது. ஒரு திங்ஸ் இருக்கு, ஒரு திங்க் இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணலாம், கட் பண்ணலாம். இங்கே நம்மக்கிட்ட என்ன திங்க் இருக்கு, குட்டியா ஒரு கியூப் இருக்கு. இதை நான் என்ன பண்ண போறேன், கட் பண்ண போறேன். என்னோட ஒரு இதுவாக கட் பண்ண போறேன் சரியா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து செலக்ட் பண்ணிக்க போறேன் சரியா. ஒரு லூப்பை போட்டுட்டேன். லூப்பை போட்டு நான் என்ன பண்றேன், லூப் போடுறது எப்படிலாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சரியா. இந்த ஸ்ப்ளிட்டை நான் என்ன பண்றேன், கிளிக் பண்றேன் சரியா. ஸ்ப்ளிட்டை கிளிக் பண்ணிட்டு ஸ்லைஸ் பிளேன் ஆன் பண்றேன். இதை ஆன் பண்ண அடுத்த செகண்ட் இங்கே பாருங்க, இதில் இந்த ஒயிட்ல இருந்த இந்த ரெண்டுமே எனக்கு என்ன ஆயிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு சரியா. இதை நீங்கள் என்ன பண்ணலாம், மேலே கொண்டு போகலாம். மூவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மேலே கொண்டு போகலாம், கீழே கொண்டு போகலாம். இன்கேஸ் எனக்கு வந்து பல இடத்துல வரணும் அப்படின்னா ரீசெட் பிளேன் கொடுத்துக்கலாம். ஈயை ப்ரெஸ் பண்ணி அழகாக ரொட்டேட் பண்ணிக்கலாம் சரியா. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம் சரியா. திரும்ப ரீசெட் பண்ணணும்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆகிரும். நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். சரி, ரொட்டேட் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்லைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட்டு கொடுக்கணும். ஸ்ப்ளிட்டு கொடுத்தா தான் அது வந்து ஸ்ப்ளிட் ஆகி கிடைக்கும் நமக்கு ஓகேவா. அடுத்தது ஸ்லைஸ் பிளேனை ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க அவ்வளோதான். ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டீங்கனாலே போதும், திரும்ப திரும்ப கிளிக் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்க, நான் மூவ் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து சேர்ந்து தான் மூவ் ஆகும். நீங்கள் ஸ்லைஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, தெரியுதா. இங்கே வந்து நம்ம ரொட்டேட் பண்ண அந்த பாத்தில் இது வந்து ஸ்லைஸ் ஆகிடுச்சு. பட் எனக்கு எப்போ அது ரிலீஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் எலமெண்ட்டில் போய் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி அது வந்து கட் ஆகி கிடைக்கும் சரியா. இதை தான் ஸ்லைஸ் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இது ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கட் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. கட், கட்னா என்ன ஆக்சுவலி. ஸோ இப்போது நான் என்ன பண்ணிக்க போகிறேன், இந்த ரெண்டு வேர்டெக்ஸையும் ஜாயின் பண்ணணும், இந்த ரெண்டு வேர்டெக்ஸையும் ஜாயின் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன், கட் எடுத்துக்கிறேன். ஸோ கட்டை எடுத்துக்க பாருங்க. இப்போ நான் அந்த வெர்டெக்ஸுக்கு மேலே மவுஸை வைக்கும்போது தான் எனக்கு வந்து அந்த சின்னதாக ஒரு ஆங்கர் சிம்பல் கிடைக்குது. பட் நான் வெர்டெக்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டேன்னா அங்கே என்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி பட்டா க்ரஷர் தான் கிடைக்கும் உங்களுக்கு சரியா. ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இங்கே மவுஸை வைக்கிறேன்.
கிளிக் பண்ணி அப்படியே இங்க கிளிக் பண்றேன். புரிஞ்சுச்சா? அடுத்தது என்ன பண்றேன்? ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு, தென் இங்க கிளிக் பண்றேன். இங்க கிளிக் பண்றேன். ஸோ இதோட யூசேஜ் என்ன அப்டின்னா, நீங்க ஒரு வெர்டெக்ஸ இன்னொரு வெர்டெக்ஸ்க்கு இடையில ஒரு எட்ஜ கிரியேட் பண்ணலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இதத்தான் நாம என்ன சொல்லுவோம் அப்டின்னா, கட் அப்டின்னு சொல்லுவோம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கட் அப்படிங்கிறது. சரிங்களா? ரைட் கிளிக் பண்ணுங்க. திரும்ப ரைட் கிளிக் பண்ணுங்க. இங்க கிளிக் பண்ணுங்க. திரும்ப இங்க இருந்து இங்க கிளிக் பண்ணுங்க. திரும்ப இங்க இருந்து இங்க கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக். திரும்ப இங்க இருந்து இங்க கிளிக் பண்ணுங்க. கட் ஆயிடுச்சு. ஓகே. திரும்ப என்ன பண்றீங்க? இங்க இருந்து இங்க கிளிக் பண்றீங்க. திரும்ப என்ன பண்றீங்கன்னா, இங்க இருந்து இங்க அழகா கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கரெக்ட்டான அந்த எட்ஜ வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, இது வந்து கனெக்ட் பண்ணி விட்டுரும். இங்க பார்த்தீங்களா? 2 தடவ ரைட் கிளிக் பண்ணிறாதீங்க. மொத்தமா போயிரும். சரியா? பார்த்தீங்களா? அடுத்து இங்க இருந்தீங்க, இங்க இருந்தீங்க. ஸோ இந்த மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். பட் இத விட ஈஸியா இப்ப எனக்கு வந்து டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த கட் அப்படிங்கிறது யூஸ் ஆகணும் அப்டின்னா, இத விட ஈஸியா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. டெஸ்ஸெலக்ட்ன்னு சொல்லுவோம். சரியா? டெஸ்ஸெலக்ட் கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல படிக்கலாம். இந்த இருக்கு பார்த்தீங்களா? டெஸ்ஸெலக்ட் இங்கேயும் இருக்குது. அத நான் ஜஸ்ட் அட்வான்ஸா உங்களுக்கு பார்ட் 51ல சொல்லி தரேன். ஓகேங்களா? நம்மகிட்ட ஆன்லைன் கிளாஸும் போயிட்டு தான் இருக்கு. சரிங்களா? ஸோ நெறைய ஸ்டூடண்ட் கால் பண்றாங்க. அட்மிஷன் போயிட்டு தான் இருக்கு. உங்களுக்கும் லேர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா ப்ரொஃபஷனலா என்கிட்ட படிக்கலாம். ஓகே.